ஸ்பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் கூட இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை இந்த மாவில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா போட்டு கலந்துக்கோங்க. ஒரு காலிஃப்ளவர் துண்டு மேலும் மாவு நல்லா கோட்டாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா மொறுமொறுப்பாக வறுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மஞ்சூரியன் உள்ள சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். மஞ்சூரியனுக்கான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கோங்க. வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குடை மிளகாய் பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தாளோட அடிபாகத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் இதோட சேர்த்து கலந்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சாஸ் கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து கலந்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாறு இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து 1 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகை பவுடர் பண்ணி இதோட கலந்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதோட கலந்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதோட சேர்த்து இந்த சாஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு கலந்துக்கோங்க. கடைசியாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தாளை மேலே தூவிக்கோங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வீட்டிலே தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.